வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன், கண்ணதாசன் வீட்டு கைமணத்துக்கு நான் இன்றைக்கி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சிம்பிள் ஒரு லஞ்சுங்க. சிம்பிள்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் இந்த லஞ்சுக்கு, ஆனால் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு லஞ்ச் இன்றைக்கி வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் காலிஃப்ளவர் பெரிய காலிஃப்ளவர் வெட்டி மஞ்சத்தூளும் உப்பும் கல் உப்பும் போட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டு எடுத்துட்டேன். ரொம்ப வேக வைக்க வேணாம், லைட்டாக ஒரு கொதி விட்டு எடுத்துட்டேன். எடுக்கும்போது எப்படின்னா நீங்கள் வடிகட்டியில் ஊற்றிடாதீங்க, ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. பாருங்கள், கீழே கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி கரண்டியில் எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கணும் அதில். இப்போ இந்த கப்பில் பாருங்கள், 3/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்துகிட்ருக்கேன். அதே 3/4 கப் அளவு கடலை மாவு எடுத்துகிட்ருக்கேன். அதோடு கொஞ்சம் ரெண்டும் அது ஒரே அளவு. இது அதில் பாதி தாங்க. இது மைதா. இப்போ மைதா எடுத்த அளவே கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போடுறேன். இதில் கரம் மசாலா தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, இல்லை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது இதில் மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. ஏன்னா பெரிய காலிஃப்ளவருங்க ஒரு காலிஃப்ளவர். இதில் இஞ்சி பூண்டு விழுது பாருங்கள், 1-2 ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன். அது 2 ஸ்பூன் தாங்க ஃபுல்லாக எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க. இப்போ இதை ட்ரையாகவே நீங்கள் கலந்துக்கணும். தண்ணி இனி ஊற்ற வேணாம். இப்போ ட்ரையாகவே கலந்துக்கணும். இது உப்பு போட்டு தான் நான் காலிஃப்ளவர் இது பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த மாவுக்கு கொஞ்சம் உப்பு வேணும். இது பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த ஈரத்துலேயே இது ஒட்டும் மேலே. அந்த அளவுக்கு அந்த காலிஃப்ளவரில் சுத்தமாக தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கையில் தான் நான் கலந்துருக்கேன். கலந்து இந்த மாதிரி திக்காக உதிரியாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப வேண்டாம். நான் அந்த காலிஃப்ளவரில் இருக்க தண்ணியிலேயே தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா தொளிச்சுக்கோங்க. நீங்கள் ஊற்றிடாதீங்க தண்ணியை சொதுனா, லைட்டாக தொளிச்சுட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் அதில் மேலே ஒட்டிக்க உங்களுக்கு மொறுமொறுன்னு வரும். இதை இப்போ நான் தனியாக வச்சிடுறேன். இது இப்போ மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு நான் அதை காமிக்கலை. உப்பு மசாலாவுக்கு, ஏன்னா காலிஃப்ளவர் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சு கொட்டிக்கிறோம். வேகனா ரொம்ப இல்லை, ஒரு கொதி வந்தோடனே கரண்டியில் அள்ளி போடுங்க, வடிகட்டியில் கொட்டிடாதீங்க. அந்த ஈரப்பதம் இருக்கணும் அந்த காலிஃப்ளவரில், அப்போ தான் ஒட்டும் அந்த மசாலா. அதில் மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு எல்லாம் போட்டு இப்போ வச்சுட்டேன். ஏன்னா எல்லாம் முடிச்சு கடைசியில் அதை வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஒரு மாதிரி ஊறி இருக்கும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எல்லா சமையல் முடிச்சு கடைசியில் அதை வறுக்கலாங்க. இப்போ அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது என்னென்னா உசிலிக்கு 4 மிளகா எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. அந்த பருப்போடைய கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டுமே 100 கிராம். பாருங்கள், கடலைப்பருப்பு துவரம்பருப்பு 2 100 கிராம். இதில் தெரியும் உங்களுக்கு அங்கங்கே கருப்பாக. சீரகம் 1 ஸ்பூன் இது தாங்க போட்டு ஊற வச்சுருக்கேன் நான் இப்போ உசிலிக்கு. இதை நரம் அரைச்சிக்கணும். அதுக்கு நான் எடுத்து வச்ச காய் என்னென்னா பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம், அவ்வளோதான். ஒரே ஒரு கேரட் தான் எடுத்துகிட்ருக்கேன். பீன்ஸ் ஒரு 300 கிராம் எடுத்துகிட்ருக்கேன். கருவேப்பிலை இது தாங்க இதுக்கு. இப்போ வெங்காயம் ஒரு நம்மளுக்கு தேவையானதுங்க. உங்களுக்கு ரொம்ப வெங்காயம் பிடிக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு வெங்காயம் பெருசாக எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் ஜாஸ்தி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நரம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ உசிலிக்கு வேணுங்கிற 2 வகை பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகா, சீரகம் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை போட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ இட்லி சட்டி சுட வச்சுருக்கேன் பாருங்கள். மேலே இது வச்சு தண்ணி ஊற்றி சுட வச்சுருக்கேன். இதில் உருண்டையாக பண்ணி இதை வச்சிடலாம். பருப்பை மட்டும் இப்போ நான் உருண்டையாக எல்லாம் உருட்டி வச்சுட்டேங்க. இது வேக வச்சிடலாம். இட்லி தட்டு இருந்தால் இட்லி தட்டிலையும் நீங்கள் அதை சப்பச்சிப்பையாக இட்லி மாதிரியே ஊற்றி எடுத்துக்கலாம். எடுத்து உதுத்துடணும் இதை. இப்போ அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சாம்பார் வச்சிடலாம். சாம்பார் வச்சிடலாம். பருப்பு ஆல்ரெடி நான் வேக வச்சுட்டேன். என் சாம்பார் எப்பவும் பண்ணி காமிக்கிறது தான், அதனால் பருப்பெல்லாம் வேக வச்சுட்டேன். இந்த பாருங்கள், எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட இப்போ காஞ்சிருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம். செட்டிநாடு பக்கம் சோம்பு இல்லாமல் சமையல் இல்லைங்க. சோம்பு சாம்பாருக்கும் தாளிப்போம் நாங்கள். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ ஒரு 10-12 சின்ன வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி பெரிய தக்காளியாக வெட்டி வச்சுருக்கேன். போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு இதில்
இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இதில் நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள் தக்காளி. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். மல்லித்தூளுங்க, வெறும் மல்லித்தூள் 2 ஸ்பூன். ஏன்னா மல்லித்தூள் தான் ஜாஸ்தி இருக்கணும் அதில் பாருங்கள். ஆனால் சின்ன ஸ்பூனுங்க, சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லித்தூள். இந்த பாருங்கள் வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் இருந்தால் போதும், அதுக்கு மேலே நீங்கள் போட வேணாம். அவ்வளோதான். ஏன்னா இலசாக தான் இருக்கும் செட்டிநாடு சாம்பார்ன்றது. அதில் மல்லித்தூள் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர மிளகாத்தூள்லாம் ரொம்பவே இருக்காது, காரமே இருக்காது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட போட்டு ஊட்டலாம். இப்போ இது வதக்கிட்டேன். இது வந்து ஒரு 200 கிராமுக்கு மேலே இருக்குது அவரைக்காய். ஏன்னா ஜாஸ்தி தான் சாம்பாருக்குன்றது. ஒரு கைப்பிடி இருந்தால் போதும் சாம்பாருக்கு, ரொம்ப போட வேண்டாம். ஆனால் இது எங்கள் வீட்டில் கச்ச கைங்க, அது காயாக எடுத்து வச்சு சாப்பிட்ருவாங்கன்றதால கொஞ்சம் அவரைக்காய் ஜாஸ்தியாகவே போடுறேன். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வதக்குறீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த காயை இதோட. இப்போ தண்ணி பாருங்கள், ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, இதை வேக விட்டுடலாம். இப்போ காயை குக்கரில் போடணுன்னாலும் ஒரு சவுண்டில் வேக விடலாம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வந்து குக்கரில் போட்டு காயை வேக விட்டாவே ரொம்ப அப்படி குழஞ்சி போயிடுதுங்க. அதனால் இப்படி வேக விட்டால் தான் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது வேகட்டும் மூடி. இது இப்போ வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அந்த காய் வேகிற அளவுக்கு தாங்க, 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். 5 நிமிஷம் வெந்தாவே போதும் அந்த காய். இப்போ உசிலிக்கு வெந்துருச்சுங்க, ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், நல்லா பருப்பெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். ஏன்னா ஆறணுன்னு தான் நம்மளுக்கு உதுக்க முடியும் அது கையில். அதனால் இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பு ஊற்றிக்கலாம். பருப்பும் பாருங்கள், நான் மலர்ந்த மாதிரி தான் வேக வச்சுருப்பேன். ரொம்ப குழைய வேக வைக்க மாட்டோம். ஏன்னா செட்டிநாடு பக்கம் இலசாக தான் வைப்பாங்க சாம்பார். அதே சமயத்தில் மலர்ந்த மாதிரி தான் வேக வைப்பாங்க சாம்பாருக்கு. பருப்பு குழைய வேக வைக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன். தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. நான் இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்காது சாம்பார், தண்ணியாக தான் இருக்கும். இலசாக தண்ணியாக இருக்கும் சாம்பார். தண்ணியை ஊற்றி இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இது ஒரு கொதி வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூவிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் பச்சையாக தான் தூவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த பச்சையாக இருக்க வாசனை ரொம்ப பிடிக்கும். அந்த பெருங்காயத்தூளில் கட்டியாக இருந்தால் கூட எடுத்து சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வேணால் தாளிக்கும் போது கூட அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கேரட் பீன்ஸ் உசிலிக்கு இந்த பக்கம் தாளித்து கொடுத்துக்கலாங்க. சாம்பார் கொதி வரதுக்குள்ளேயும் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். இப்போ நான் இப்போ உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா சிவக்கட்டும். உளுந்து செவந்துருச்சு. இப்போ வந்து வரமிளகா போட்டுக்கிறேன். வரமிளகா வந்து 2 தான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து 2 வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சு சேர்க்குறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கினா போதுங்க. அதுக்கப்புறம் காயை நம்ம சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட் 1 தான் வெட்டி வச்சுருக்கேன். பீன்ஸ் ஒரு 300 கிராம் கிட்ட வச்சுருக்கேன். 2ஐயும் சேர்த்து இப்போ இது 2ம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கணும். இது வேகட்டுங்க. இப்போ சாம்பாரை பார்த்துடலாம். நம்ம சாம்பார் வந்து இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி ஊற்றிக்கலாம். இந்த புளி ஊற்றிட்டோன்னே ஒரு 2 நிமிஷம் அந்த சாம்பார் கொதிக்கணும். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி வைக்காமல் விட்டேன், அதனால தான் இப்போ கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். கொத்தமல்லி கட் பண்ணி போட்டோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இதை. இப்போ சாம்பார் வேலை முடிஞ்சுதுங்க. இப்போ இந்த உசிலிக்கு இந்த காய் நல்லா வேகட்டும் இது. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அது நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி, லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி தொளிச்ச மாதிரி ஊற்றி அந்த உப்பு மேலே ஊற்றிட்டு எல்லாத்துலேயும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பொரியல் வேலையும் அங்கே ஆகிட்டுருக்கு. சாம்பார் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை போட்டு எடுத்துக்கலாம். சூடாக கரெக்டாக இருக்கும். அந்த பொரியல் முடிகிற நேரத்தில் இதுவும் சூடாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒத்தையாக எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ உசிலிக்கு வந்து நான் உடச்சி போட்டிருக்கேங்க மிக்சியில். இது ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். மிக்சியில் அடிச்சிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு உதிரியாக. இது வந்து ரொம்ப அரைச்சிடாதீங்க, அப்படியே உள்ளே சேர்ந்துடும். அப்புறம் பருப்பெல்லாம் டர்னு 2 அரை அவ்வளோதாங்க. அதுக்குள்ளேயும் பாருங்கள், இந்த காலிஃப்ளவர் இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு, மொறுமொறுன்னு வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம.
காய் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அந்த உசிலி இதுக்கு பருப்பு அரைச்சதை அதில் சேர்த்துடலாம். நம்ம இப்போ காயோட உசிலிக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த உசிலி வந்து நல்லா உதிரியாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காயை வேணுனாலும் நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி மட்டும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து உசிலினாவே அந்த பருப்பு ஜாஸ்தி இருக்கும், நம்ம இஷ்டம் தான். அது காயை கூட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் கிளறினீங்கன்னா போதும், எடுத்துடலாம். ஏன்னா பருப்பும் வெந்தது, காயும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். பருப்பில் கொஞ்சம் காரம் இருக்கிறதால வந்து நல்லாயிருக்கும், இது சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பு இப்போ நல்லா உசிலி வந்து உதிரியாக ஆயிடுச்சுங்க. எல்லோரும் வந்து பருப்பில் தேங்காய் சேர்ப்பாங்க, தேங்காய் சேர்த்து அரைச்சிப்பாங்க. நான் தனியாக தான் தேங்காய் போடுவேன் இதில். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த பச்சையாக தேங்காய் வந்து ஒரு மாதிரி லைட் இனிப்புக்கும் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தனியாக தான் தேங்காய் சேர்த்து ஒரு கிளறி நான் இறக்குவேன். நீங்கள் பருப்பில் வேணாலும் சேர்த்து அரைச்சே நீங்கள் போட்டுக்கலாம் இதை.